ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. அந்த எத்தனால் E20 இஷ்யூ பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஃபுல்லாக அதுதான் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா போனாலே அந்த எத்தனால் இஷ்யூ பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தோம்னா வேர்டஸில் 1 லிட்டர் தான். ஸோ வந்து E20 வந்து லாங் ரனில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டா இருந்தாலும் லாங் ரனில் அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் ஃபியூல் பம்பெல்லாம் ஆடி ஆகிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷன்லேயே நம்ம காருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த XP100 அப்படி தான். என்ன ஒன்றுனா அந்த அவைலபிலிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. ஸோ மதுரையிலே பார்த்தோன்னா எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் குறிப்பிட்ட பங்கில் தான் அது கிடைக்குது. ஸோ அது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த ரீல்ஸில் வந்து ஒரு ஆப் பார்த்துருந்தேன் நான். இந்த E0 ஃபைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்பு. ஸோ ஒரு 2 ஆப் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏரியாவில், அதாவது மதுரை சுற்றி எங்கே அந்த எத்தனாலில் 0% இருக்கிற மாதிரி ஃபியூல் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதாவது 100% பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும், எத்தனால் பிளெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப் ஸ்டோரில் போயிட்டு இந்த E0 ஃபைண்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ போட்டோன்னே வந்துருச்சு 0% எத்தனால் ஃபியூல் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெண்டு மூணு ஆப்ஸ் காட்டுச்சு. பட் இந்த செகண்ட் ஆப் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. மேலே இருக்கிறதுக்கு தான் ரேட்டிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சின்ன ஒரு ஆப் தான். ஸோ 0% எத்தனால் 100% ஆக்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெகுலர் பெட்ரோல் இஸ் நவ் E20. ஸோ அதிலே பிரச்சனை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டினியூ கொடுத்துட்டு XP100 இஸ் 0% எத்தனால். ஸோ XP100 மட்டும்தான் எத்தனால் பிளெண்ட் ஆகாத பெட்ரோல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுற பம்ப்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தேடிக்கலாம். ஸோ நான் அளவு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ மதுரையில் இருக்கிறேன். என்னுடைய லொக்கேஷனில் ரெண்டே இடத்துல தான் நம்ம ஊரில் E20 பங்க் இருக்குது. அதுவும் இந்த தோப்பூர் ஊர் பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு. அதுவே பார்த்தோம்னா 16 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடுது. அண்ட் இன்னொரு பங்க் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ ரெண்டுக்குமே போயிட்டு நான் ஃபியூல் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு மற்ற ஊர்லெலாம் பார்க்கும்போது நம்ம சென்னை கூட பார்க்கலாம். ஸோ சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 பங்க்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் சென்னை சைடு இருந்தீங்க அப்படின்னா ஸோ சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த E0 ஃபியூல் பம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பங்க் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணி இந்த ஃபியூல் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெங்களூர் கிட்ட பார்த்தோன்னா ஒரு 7 பங்க் சிட்டிக்குள்ளேயே காட்டுறாங்க. இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு 2 பங்க் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி சவுத்தில் வந்து இந்த பங்க் இருக்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மதுரையில் 2 இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே போய் அந்த E0 பெட்ரோல் வந்து நான் வாங்கி பார்க்குறேன். ஸோ இன்னொரு டவுட்டும் வரலாம். ஸோ இந்த பங்க்கில் ஆக்சுவலி பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுலேயே அவங்க அந்த கான்டாக்ட் இன்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பங்க்குக்கே நான் கால் பண்ணி கேட்டுறேன் இப்போது. ஸோ கால் போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு பங்குக்கு கால் பண்ணேன், அது வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. ஸோ இன்னொரு பெட்ரோல் பங்க்குக்கு வந்து நான் கால் பண்ணி பார்க்குறேன். இந்த பங்க்கு பார்த்தோன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ கால் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சார், ஹலோ சார். சார் நம்ம பங்க்கில் இந்த 100% பெட்ரோல் இருக்காங்க சார். சரி, அப்படியா? தீந்துருமோ சீக்கிரம்? ஓ சரி, ஓகே. பைக்கு கிடச்சிக்கலாம்ல, காரு பைக் கிடச்சிக்கலாம்ல. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது போல். ஸோ லோடு வந்து இது ஒரு பிரச்சனை. ஸோ அவைலபிலிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போகலாம். பெட்ரோல் வாங்க தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த E0 ஃபைண்டரில் கண்டுபிடிச்ச ஒரு பங்குக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வண்டியில் பார்த்தோன்னா 55 கிலோமீட்டர் தான் போகும். அங்கே போகிறதுக்கே பெட்ரோல் போட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. E20 பெட்ரோல் போட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கலாம்ண்ணா இந்த எத்தனால் கண்டு. இந்த ஆஃப்ரிக்காலலாம் யாரோ ரீல்ஸில் ஏதோ போட்டிருந்தாங்க. ஆஃப்ரிக்கா அப்புறம் இன்னொரு 2 3 அது ஏதோ ஃபேஸ் ஏதோ சொல்லிருந்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு இப்போ 20 வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. போக போக அப்படி கூட்டிகிட்டே போவாங்க போல இருக்குன்னு. அங்கே வந்து 20 இதெல்லாம் கிடையாது, கம்மியாக தான். அதுக்கே வந்து அங்கே அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இருக்குது. ஓகே. அதெல்லாம் பண்ணக்கூடாது.
வழி ஃபுல்லாக எதுக்கு XP100 வந்து போடுறோம் அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஏன்னா E20 இருக்குது, அதே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். E20 ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறமா அது கம்பேட்டபிளாக தான் வண்டியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2023க்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆன வண்டியெல்லாம் E20 கம்பேட்டபிள் கிடையாது. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் இந்த XP100 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த XP100 வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கேனில் வாங்கி வச்சுட்டு பங்கில் அந்த E20 பெட்ரோல் போட்டு XP100 வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அந்த எத்தனால் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது. வெஹிக்கிளுடைய லைஃப்மே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். E20 கம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிளுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். இன்னொரு ஒரு நியூ லொக்கேஷனில் காட்டினாங்க. பட் என்னன்னா அந்த ஆப் வந்து ப்ராப்பராக லோட் ஆகலை. ஸோ அதனால் இருக்கிற பழைய ஆப்லேயே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுவே ஏதோ ஒரு பங்கில் வந்து E0 பெட்ரோல் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு போயிடலாம். அது XP 100 இல்லையாங்க? XP100 இந்த பங்கில் இல்லையா? XP100 பவர் 100 பவர் 100 இல்லையா? 95 தான் இருக்கும். அந்த பங்கில் தான் டோல் பக்கத்தில் போகிற வழியில் ரேண்டமாக ஒரு பங்க் இருந்துச்சு. சரி இருக்கா அப்படின்னு கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். அந்த இடத்துல 95 தான் வச்சுருக்காங்க. XP100 வந்து கிடையாது. ஸோ அது ஆக்சுவலி இங்கே டர்ன் பண்ணிடலாம்டா. இருக்குமா? அது இல்லை, இது XP100 இருக்காங்க. 100 இருக்கா? லாஸ்ட் பங்கா? இது 95 தானே இது? சரி 100 எல்லா இடத்துலையும் கிடைக்காதோ? எல்லா இடத்துலையும் கிடைக்காதோ? மதுரையில் நம்ம இதில் ஓகே, வேறு எங்கேயுமே கிடைக்காது. மதுரையில் பாரத்தில் நம்ம சரி சரி. யார் யார் போடுவாங்கண்ணே? இது ஸ்கோடா சார் அதிகம். ஸ்கோடா தான் அது. டர்போ வண்டி மட்டும் போடுறாங்களோ? ஹோல்சேகன் போட மாட்டாங்க. ஹோல்சேகன் போட மாட்டாங்க. போடுறாங்க சார், ஒரு சிலர் போடுறாங்க. டூ வீலரு அதிகமாக கூட போடுறாங்க. இப்போ தான் அதை பற்றி தெரிய வருதுனால எல்லோரும் தேடுறாங்க. அது உண்மையிலே முதல்ல இது அதிகமாக ஓடாது. ஓடாது, நல்லா ஓட்டம் பண்ணி 1 மாதம் ஆகுதானே. சரி சரி. இப்போ தான் இங்கே ஸ்டாக் வருதோ? சரி சரி சரி. அதிகமாக போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்கோடா ஹோல்சேகன். ரைட் ரைட் ரைட். தேங்க்ஸ். பில்லு வருமா? தரேன் சார். ஸோ ஆக்சுவலி நாங்கள் அந்த ஆப்பில் பார்த்துட்டு இருந்த அந்த பங்கு போல். ஸோ அதுவே இந்த பங்கு கேட்டப்போ இருந்துச்சு அப்படின்னாங்க. இந்த சிட்டம்பட்டி டால்கேட்டு எப்பயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த ஏரியா கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கப்பலூர் சைடு மேப் போட்டு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 8 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே எதுனா ஒரு பங்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். XP100 வந்து போட்டாச்சு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டப்போ பாட்டிலில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க போல். ஸோ அவங்கள்ட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. பட் இவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் எப்போயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்போ வந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். மெயினாக யார் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட, அந்த அண்ணன்ட்ட. ஸோ இந்த ஸ்கோடா கார்ஸு, அப்புறம் ஃபோக்ஸ்வேகன் கார்ஸு, அவங்கெல்லாம் மேக்ஸிமம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சூப்பர் பைக்ஸ் அப்பப்போ வருவாங்க போல இருக்குது. விஷயம் தெரிஞ்சவங்க எல்லோரும் இப்போ தேடி தேடி வராங்க போல இருக்குது. ஸோ ரீசெண்டாக நல்ல ஓட்டம் இருக்குது அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னார். முதல்ல அந்த XP100 வந்து யாருமே போட மாட்டாங்க, இப்போ தான் போடுறாங்க அப்படின்னாரு. ஸோ முதல்ல நான் பில்லு வாங்கியிருக்கேன். ஸோ அது லிட்ரு பார்த்தோம் அப்படின்னா 169 ருபீஸ் வருது லிட்ரு. ஸோ இதுவே XP95 பார்த்தோன்னா 120 வருது. எவ்வளோடா அது தெரில. ஸோ 169 வந்து அதிகம் தான். பட்டு வண்டியோட இன்ஜின் ஹெல்த்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்மில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ பார்க்கலாம். எவ்வளோ லிட்ரு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு 5 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்கு. 6 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்கு. 5.92 லிட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ ரெகுலராக போடும்போது கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பெரிய பேர்டன் தான். செலவு அதிகமாகுதே தவிர கஸ்டமருக்கு வந்து செலவு குறையாது. ஸோ இனிமேல் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸு, ஃபியூல் பம்பு மாத்திர காஸ்ட்டுக்கு இதை வச்சு நம்ம மனசு தேர்த்திக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக போடுறோமே, அந்த செலவு வராமல் இருக்க, ஸோ இந்த செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ இவ்வளோ தூரம் அவுட்டரில் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட தான் கால் பண்ணி கேட்டேன் நான். ஸோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னாங்க. போய் பார்க்கலாம். XP100
இது வந்து XP 100 149 தான் போட்டிருக்காங்க. அவரை கேட்போம். அங்கேயா? ஓகே, புதுசாக தனியாகவே வச்சுருக்காங்கண்ணா. அது 100 எவ்வளோண்ணா ரேட்டு? 160 ஆனால் அது ஒரு பாட்டில் ஒரு 1 லிட்டர் மட்டும் போட்டு மிச்சம் அதில் போடுறீங்களா? பார்த்து வச்சா ஆ, பாட்டில் எங்கடா இருக்கு? பின்னாடி இருக்கா? மொத்தம் 1000 ரூபாய்க்கு. இது பெரும்பாலும் யாருமே போடுவாங்க காரில்? போட வேண்டிய பைக்கும் போடுறாங்களா? கலர் மாறுமா இல்லை அதே தானா? அதெல்லாம் மாறக்கூடாது. இல்லை, அதாவது 100க்கும் 95 வந்து இந்த இதெல்லாம் வராதுங்க. சரி, தேங்க்ஸ். முடியும். இப்போ தான் அடிக்கடி வாங்குறாங்க. 100 வந்து இப்போ தான் வாங்குறாங்க. தூக்குறாங்க. பில்லு மட்டும் விடுங்க. சிட்டிக்குள்ளே எங்கேயும் கிடையாது. 100 வந்து கிடைக்காதோ? அவுட்ரு தான் வரும். மதுரையில் இங்கே தான். தேங்க்ஸ். வந்துருச்சுண்ணா. ஸோ இவங்கள்ட்ட வந்து பாட்டிலில் கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற அந்த பங்கில் வந்து கொடுக்கல. ஸோ இந்தியன் ஆயிலில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இவங்க தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற வேறு எந்தெந்த பங்கில் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த சைடு ஒரே ஒரு பங்க் இருக்குது. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 rupees கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட அது என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜினா அது என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் பொதுவாகவே இந்தியன் ஆயிலில் கம்மியாக இருக்குமோ ஹெச்பியோட? E20 நார்மல் பெட்ரோல்லாம் எப்படா இருக்கும்? இல்லை, நார்மலாக எல்லாத்துலேயுமே ஒரே ரேட் தான் இருக்குது. அது வந்து எல்லாருமே பேசிக்காக அந்த ஸ்டாண்டர்டாக அந்த ரேட் தான். ஓகே. ஆனால் இங்கே கம்மியாக இருக்கு, போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாரத்தில் தானே போட்டோம். பாரத்தில் போட்டது வந்து 169 rupees. இங்கே வந்து 167.35 rupees. ஸோ இதுதான் நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. பட் வேறு எதுவும் கலப்பாங்கன்னு தெரியல. கலக்கக்கூடாது ஆக்சுவலி. 100னா 100% பெட்ரோல் தான் இருக்கணும். ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பங்க்கில் கிடைக்குது. இன்னும் ஒரே ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அந்த மேப்பில் பார்த்தேன், E05ல். ஸோ அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வண்டி போய் 2000 ரூபாய்க்கு போட்டாச்சு. இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு போடணுமான்னு பார்த்தேன். ஸோ நாளை பின்ன தேவைப்படும் தானே. அடிக்கடி இங்கே வராத பட்சத்துக்கு ஒரு ஐடியா போட்டுக்கலாம். கையில் வச்சுக்கிறோம். இதான் ஒரு தனக்காங்குளம். ஸோ மதுரையில் 3rd ஸ்பாட் வந்து இதுதான் மக்களை. இந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்து கேட்டுட்டு வந்துடும். ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான பங்கர் இருக்குது. பெரிய பங்கு தானா? ஓகே, XP 100 இந்த பங்கில் ஆக்சுவலி இருக்குது. அந்த போர்டே போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டிலில் கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு ஆக்சுவலி இதுதான் E20 தான் வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் இவ்வளோ டாக்ஸி நிற்கிது. எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. கேஸ்க்கு நிற்கிறாங்க இவ்வளோ டாக்ஸி. ஸோ பார்க்கலாம். போர்டே வச்சுருக்காங்கன்னா பாட்டிலில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. அவங்கள்ட்ட வண்டியை ஓரமாக போட்டு கேட்டு வரேன். அன்றைக்கி XP 100 போடுவீங்களா? ஸ்டாக் இல்லையா? இல்லை, இப்போ இந்த ரெகுலரான பாட்டிலில் கொடுப்பீங்களா? ரெகுலரான கேனில் கொடுப்பீங்களா? கொடுக்குறது இல்லையா? ஸ்டாக் எப்போனே வரும் XP 100? சரி, ஓகே. நல்லா மூவ் ஆகுதோ? ஓகே கைஸ்,
ஸோ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நல்லா மூவ் ஆகுதா இல்லை அவங்க ஸ்டாக்கே வாங்கி வைக்கிறது இல்லையா அப்படின்னு தெரில. பட் இதுதான் நிலைமை. ஸோ அந்த 2 பங்க்கில் தான் இப்போதைக்கு XP100 இருக்குது. அதுலேயும் செகண்டாக போன பங்க்கில் தான் நான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்களுமே ஸ்டாக் கம்மியாக இருக்குது, லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மதுரையை சுற்றி இருக்கீங்க, உங்களுக்கு XP100 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 பங்கு தான் நான் மேப்பில் வீடியோவில் போடுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இந்த வண்டியில் எத்தனால் பெட்ரோல் இருந்துச்சு. அதோட சேர்த்து தான் இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு XP100 போட்டேன். ஸோ எத்தனால் கொஞ்சம் இருக்குது தான். ஸோ டைல்யூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெரிய இஷ்யூ இல்லை. வண்டிக்கு இன்னும் பெட்டர் தான் சொல்ல போனோம் அப்படின்னா. இப்போது வேறு ஒரு பங்கில் ஒரு E20 பெட்ரோல் வாங்கிட்டு ஸோ ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே வந்துட்டால் பெரும்பாலும் கேனில் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பங்கில் போய் கேட்டு பார்க்கலாம், கேனில் கொடுப்பீங்களா இல்லையானு. ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருக்குது வண்டிக்கு அப்படின்னு கேட்டு வாங்கணும். ஆக்சுவலி 2 வீலருக்கு பெட்ரோல் போடணும், அப்படி கேட்டு வாங்கிக்கிறேன். இப்போ ஃபைனலி மதுரை ஃபுல்லாக சுற்றிட்டு 3 பங்கில் தான் அந்த XP100 வந்து இருக்குது. 100% பெட்ரோல். வேறு 2 பங்கில் கேட்டப்போ எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மதுரையை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ E20 வாங்குறேன் அப்படின்ட்டு போகலாம். பட் ஃப்ரெண்டு திருப்பி வரான், பங்கில் பாட்டிலில் அலோவ் பண்ணுறதுல போல இருக்கு. இப்படி என்னடா கொடுக்கலையா? பங்க்ல பெட்ரோல் இல்லையா? பெட்ரோலே இல்லையா? ஓ, அதே மாதிரி இந்த ஏரியாவில் எங்கேயுமே தான். ஸோ ஹை கைஸ், பெட்ரோல் வாங்கியாச்சு. ஸோ ரைட்டில் என் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா E20, லெஃப்டில் அவன் கீழே இருக்குது பார்த்தோன்னா 100% XP100. ஸோ கலர்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை வச்சுட்டு. ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த XP100 வந்து இந்த 2 பங்கில் வாங்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய பங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த E0 பெட்ரோல் ஃபைன் பண்ணுற ஆப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப் ஸ்டோரில் போனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சி வேறு எந்த பங்கில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.